या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिअल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும், குறிப்பாக இப்னு அப்பாஸ் கல்வி நிறுவனத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மார்க்க கொள்கை விளக்க நிகழ்ச்சியில் தொடர் வகுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நவீன சாதனங்களை நன்மையான அடிப்படையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இது போன்ற நவீன சாதனங்கள் தீமைகளுக்குத்தான் அதிகமாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அதை பயன்படுத்துகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சலக தரீகன் இல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. ஒருவர் கல்வியை தேடக்கூடிய பாதையில் சென்றால் அவர் சுவனத்துக்கு செல்வதற்கான பாதையை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்தி தருகின்றான். சொர்க்கத்துக்கு போவதற்குரிய வழியை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்துகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இஸ்லாமிய கொள்கை வகுப்பை தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய முயற்சியில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அனைவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். கடைசி வரை இந்த தொடர் வகுப்பில் நாம் பயன்பெற்று அதனுடைய பலன்களை நாம் அடைய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இஸ்லாமிய கொள்கையை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். கொள்கை என்பதற்கு நடைமுறையில் அகீதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மார்க்கத்தில் ஒவ்வொரு துறைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் முஸ்லிம்கள் நடைமுறையில் வைத்திருக்கின்றார்கள். இப்போ ஹதீஸ் கலை என்றால் அது உலூமுல் ஹதீஸ் கலை என்று அது தனியாக சொல்கிறோம். தஃப்சீர், குர்ஆனுடைய விரிவுரை என்றால் அதுக்கு தஃப்சீர் என்று சொல்லப்படுகின்றது. மார்க்கத்துடைய அடிப்படைகள், அதாவது சட்டங்கள் தொடர்பான அடிப்படைகளை உசூலுல் ஃபிக்ஹ் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். மார்க்க சட்டங்களை, மசாயில்களை, எப்படி வணக்க வழிபாடுகள் செய்வது, கொடுக்கல் வாங்கல், இது தொடர்பான சட்டங்களை அறிவதை ஃபிக்ஹ் துறை என்று நாம் சொல்கின்றோம். அதே போன்று இஸ்லாமிய கொள்கையை, இஸ்லாமிய நம்பிக்கை தொடர்பான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த துறைக்கு தனியாக ஒரு பெயரை இஸ்லாமிய சமூகம் சூட்டியிருக்கின்றது. அதுதான் அகீதா என்று சொல்லப்படுது. அகீதா என்றால் கொள்கை, இஸ்லாமிய கொள்கை. இந்த அகீதா என்ற சொல்லுக்கு அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனுடைய பொருளை நாம் புரிந்து கொண்டால், அகீதாங்கிற அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது அந்த உண்மையான அதனுடைய விளக்கம் நமக்கு விளங்கும். அகீதா என்ற சொல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அதிலிருந்து பிறந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 89வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹ்வி ஃபி ஐமானிக்கும். உங்களுடைய சத்தியங்களில் நீங்கள் விளையாட்டாக செய்தவற்றுக்கு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான். எந்த சத்தியங்களை நீங்கள் உறுதிப்படுத்துகின்றீர்களோ, அக்கத்தும்
இந்த அக்கத்தும் என்ற சொல் அகைதாங்கிற சொல்லிலிருந்து வந்த சொல்லுதான். இப்போ சத்தியங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி செய்யக்கூடிய சத்தியங்கள், அதற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். இப்போ இங்கே அகைதா அக்கத்தும் அப்படிங்கிற வார்த்தை உறுதிப்படுத்துதல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போன்று 2வது அத்தியாயம் 237வது வசனத்தில் அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா திருமண ஒப்பந்தத்தை பற்றி சொல்லும்போது ஒக்குதத்துன் நிக்காஹ், திருமண ஒப்பந்தம், ஒக்குதா, இங்கே ஒக்குதாங்கிற அந்த சொல் ஒப்பந்தம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 20வது அத்தியாயம் 27வது வசனம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, யா அல்லாஹ் என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை நீ அவிழ்ப்பாயாக. நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக என்று அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. இப்போ இந்த முடிச்சு உக்குதா அப்படிங்கிறது முடிச்சுங்கிற அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அக்கத அப்படிங்கிறதுக்கு வார்த்தைக்கு நேரடி பொருள் அகராதியில் கட்டுதல், ஒரு பொருளை வலிமையாக கட்டுதல் என்பது அதனுடைய நேரடி பொருள். இப்போ இந்த வார்த்தை தான் திருமண ஒப்பந்தம் என்பது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு கட்டுப்பாடை நம்ம கொண்டு வர்றோம், நம்மளாம் அந்த ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே நம்ம கட்டுப்படுத்துகிறோம். அதனால திருமண ஒப்பந்தத்துக்கு உக்குதத்து நிக்காஹ் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரிலே சத்தியங்களை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்லாமிய கொள்கையை குறிப்பிடுவதற்கு அகீதாங்கிற இந்த வார்த்தை குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக இந்த அகீதாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படலை. அது இன்றைக்கு முஸ்லிம்கள் நடைமுறையில் கொள்கைக்கு அகீதாங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹதீஸ் கலை என்று தனியாக ஒன்று இல்லை, இஸ்லாமிய கொள்கை என்று தனியாக அதற்கு பெயர் வைக்கப்படவில்லை, ஃபிக்ஹ் துறை என்று தனியாக பெயர் வைக்கப்படவில்லை, தஃப்சீர் துறை என்று தனியாக பெயர் வைக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய வசதிக்காக நாம் மார்க்கத்தை இலகுவான முறையில் படிக்க வேண்டும் என்பதற்காக இதற்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயர்கள் இட்டு நாம் மார்க்கத்தை என்ன செய்கிறோம், படிச்சுக்கிட்டு வரோம். அது மார்க்க அடிப்பில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் இறங்கிய அந்த காலத்தில் இந்த அகீதா இஸ்லாமிய கொள்கை என்பதற்கு அகீதாங்கிற சொல்லு பயன்படுத்தப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, அது ஈமான். இப்போ நம்ம இன்னி சில பேர் கேள்வி கூட கேட்கலாம், குர்ஆனில் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன், எங்கேயுமே அகீதாங்கிற சொல்லு இல்லையே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்கேயுமே அகீதா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தலையே, அப்போ நாம் மட்டும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்கலாம். சொல்லு வேறையாக இருந்தாலும் ஆனால் இந்த இஸ்லாமிய கொள்கை என்பதை குறிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வேறொரு வார்த்தை பயன்படுத்துகிறான். அது எந்த வார்த்தை என்றால் ஈமான். இஸ்லாமிய கொள்கை என்பது ஈமான் என்ற வார்த்தையில் குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள், பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ ஈமான் என்பது தான் இஸ்லாமிய கொள்கை. இந்த ஈமான்கிற சொல் எங்கிருந்து வந்தது என்றால் அல் அம்னு, அம்னு என்ற இந்த சொல்லிலிருந்து வந்தது. அல் அம்னு, அம்னு என்றால் பாதுகாப்புன்னு அர்த்தம், சேஃப்டி, பாதுகாப்பு. அதிலிருந்து அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர், நேர்மையானவர் என்பதை அந்த வார்த்தைகள்லாம் பிறக்கின்றது. அப்போ ஈமான் என்றாலே ஒரு பாதுகாப்பு, ஒரு நிம்மதி, உறுதியாக நம்புறது, இப்படிப்பட்ட அர்த்தங்களை கொண்டது. மார்க்கத்தில் ஈமான் என்று எதற்கு சொல்லப்படுதுன்னா, இஸ்லாத்துடைய அடிப்படை தூண்கள் 6 விஷயங்கள் இருக்கிறது. இப்போ ஈமான் என்பதற்கு அகராதியில் நேரடி அர்த்தம் சேஃப்டி, அது பாதுகாப்பு. அகீதா என்றால் கொள்கை. இந்த ஈமான்கிற இந்த வார்த்தை மார்க்கத்தில் எந்த விஷயத்துக்கு எதை நம்புவது, எதற்கு சொல்லப்படுதுன்னா 6 அடிப்படைகளை சந்தேகமில்லாமல் உறுதியாக நம்புவதற்கு பெயர் ஈமான். ஈமான் என்றால் என்ன? 6 அடிப்படைகளை சந்தேகமில்லாமல் உறுதியாக நம்ப வேண்டும். சும்மா நம்பக்கூடாது, உறுதியாக, சந்தேகம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் 6 அடிப்படைகளை உறுதியாக நம்பிக்கை கொள்வது தான் ஈமான். ஏன்னா ஈமான் அம்னு என்றாலே பாதுகாப்பு, நிம்மதிங்கிற அர்த்தம் இருக்குதுன்னா, நாம் இந்த 6 விஷயங்களை நம்பும்போது
அதில் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது. அது மிக உறுதியாக அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஈமான்னா என்ன? ஈமான் என்பது மிக முக்கியமாக நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் குர்ஆனை கற்பதற்கு முன்னால் முதலில் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஈமானை தான் கற்றுக் கொடுத்தார்கள். குர்ஆன் கூட பல படிக்கணும், அது முக்கியத்துவம். ஆனால் அந்த குர்ஆனை படிப்பதற்கு முன்னால் அடிப்படையான கல்வி, முதன்மையான கல்வினா அது ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கு ஒரு மனிதர் வருகின்றார். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் வருகின்றார். அவர் வெளியூர் வாசி மாதிரி தெரியுது. ஆனால் வெளியூர் வாசினா தலை பரட்டையாக இருக்கும், ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் பண்ணி வருவாங்க, அவங்களுடைய ஆடையெல்லாம் அழுக்காக இருக்கும். ஆனால் இவருடைய ஆடையில் அழுக்கும் இல்லை, அவருடைய தோற்றமும் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு தோற்றமாக இருக்குது. வெளியூர்லேருந்து வந்த மாதிரியும் இல்லை, ஆனால் உள்ளூர் வாசியும் கிடையாது. இப்படி ஒரு வினோதமாக ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் வந்தார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தன்னுடைய இரு முட்டுக்கால்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய முட்டுக்கால்களோடு சேர்த்து அமருகின்றார். தன்னுடைய இரு கைகளையும் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய முட்டின் மீது அவர் வைக்கின்றார். இவ்வளவு நெருக்கமாக அமருகின்றார். இவ்வளவு நெருக்கமாக அமருவதை சஹாபாக்கள், கூடியிருக்கக்கூடிய சஹாபாக்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவரிடத்தில் இவ்வளவு நெருக்கமாக நாம் கூட உட்கார்றதில்ல. ஆனால் இந்த புதிய மனிதன் நபி அவர்களுக்கு பக்கத்தில் போகின்றார், நபி அவர்களை தொட்டு பேசுகின்றார். அப்படியானால் இவ்விருவர்களுக்கு மத்தியில் அறிமுகம் இருக்குது, ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத சஹாபாக்கள் உணர்றாங்க. அவங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. சில கேள்விகளை கேட்கின்றார். அவர் கேட்ட கேள்விகளில் ஒரு கேள்வி, மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த கேள்விக்கு பதிலளிக்கின்றார்கள். இதை கூடியிருக்கக்கூடிய சஹாபாக்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள். ஈமான் என்பது அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்பது 6 விஷயங்களை சந்தேகமில்லாமல் உறுதியாக நம்புவது. நீ அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனுடைய கித்தாபுகள் வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்களை ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும். 6வது விதி, நன்மை தீமை அனைத்தும் விதியின்படி நடக்கிறது என்று விதியை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த 6 விஷயங்களையும் நம்பிக்கை கொள்வதற்கு பேர் தான் ஈமான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ். இதில் இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமை நாளுடைய அடையாளங்கள், அது எப்போது வரும், இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த ஹதீஸில் வந்தவர் கேட்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அவருக்கு பதிலளிக்கிறாங்க. அந்த பதிலை கேட்டுவிட்டு, சதக்த, நீங்கள் சரியாக சொன்னீங்க, உண்மையை சொன்னீங்க அப்படிங்கிறார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக கேள்வி கேட்குறவங்க புரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்பாங்க. ஆனால் இவர் கேள்வி கேட்டுட்டு நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு அதுக்கு அங்கீகாரம், ஒப்புதல் கொடுக்குறார். அப்போ யாராக இருப்பா? ஆச்சரியப்படுறாங்க. அந்த மனிதர் போன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூடியிருந்த சஹாபாக்களிடம் கூறினார்கள், இவர் யார் தெரியுமா? வந்தவர் யார் தெரியுமா? இவர்தான் ஹாதா ஜிப்ரீல், இவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மலக்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்தார்கள். உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள். அப்போ தீன், மார்க்கம் என்றாலே என்ன அப்படின்னு சொன்னால் ஈமான் தான். முதல் கேள்வியே மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? இதில் நிறைய கேள்வி கேட்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் கேட்ட முதல் கேள்வி மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்பதை தான் முதலாவது கேட்டாங்க. இப்போ தீன் என்றால் நம்ம ஈமானை படிக்கணும். அந்த ஈமானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ ஈமான் என்றால் இந்த 6 விஷயங்கள் தான். அல்லாஹ்,
மலக்குமார்கள், வேதங்கள், தூதர்கள், மறுமை நாள், விதி, இந்த ஆறையும் குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் எப்படி நம்ப வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த 6 விஷயங்களை எப்படி நம்ப வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் இந்த 6 விஷயங்களையும் நம்பிக்கை கொள்வது, சந்தேகம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல், அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி இந்த 6 அடிப்படைகளையும் நம்பிக்கை கொள்வதற்கு பெயர்தான் ஈமான். அல்லாஹ்வை பற்றி நம்ம அறியணும். அல்லாஹ்வை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் நமக்கு என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு, அந்த விஷயங்களை நாம் அறியவது ஈமான். மலக்குமார்களை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, எப்படி மலக்குமார்களை நாம் நம்ப வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது. இதை நாம் புரிந்து அந்த அடிப்படையில் மலக்குமார்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வேதங்கள் குறித்து குர்ஆன் ஹதீஸ் எப்படி ஒரு முஸ்லிமை நம்ப சொல்கிறது, ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை வேதங்கள் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும். அதே போன்று மறுமை நாள், தூதர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும். கட்டாயம் தூதர்களை பற்றி அறிய வேண்டிய ஒரு மூமின் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இது ஈமான். மறுமை நாள்னா என்ன, அதனுடைய நிகழ்வுகள் என்ன, அதில் மறுமை நாள் குறித்து ஒரு முஸ்லிம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அவன் நம்ப வேண்டும், அது ஈமான். விதி, நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கிறது என்று நாம் விதியை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போ விதி குறித்து ஒரு முஸ்லிம் அறிய வேண்டிய விஷயங்கள், அவன் நம்ப வேண்டிய விஷயங்களை நம்புவது, அது ஈமான். ஆக இந்த 6 அடிப்படைகளையும் குர்ஆனும் ஹதீஸும் எப்படி நம்ப சொல்கிறதோ அந்த அடிப்படையில் நாம் நம்பணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை அல்லாஹ் சொல்லாத முறையில் நாம் நம்பிவிடக்கூடாது. மலக்குமார்களை, வேதங்களை, இந்த 6 அடிப்படைகளையும் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் நம்ம நம்பணுமே தவிர, தவறுதலாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான அடிப்படையில் நம்பினால் அதற்கு பேர் ஈமான் கிடையாது. அதே மாதிரி இந்த 6 விஷயங்களையும் சந்தேகத்துடன் நம்பக்கூடாது, உறுதியாகவும் நம்பணும். அதுதான் ஈமான். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஈமான்னா என்ன, சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்புவதற்கு பேர் தான் ஈமான். இதை ஒரு ஆயத்திலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 49வது அத்தியாயம் 15வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு. இவர்கள்தான் நம்பிக்கையாளர்கள். யார்? ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர்கள் நம்புவார்கள். சும்ம லம் யர்தாபு, பிறகு அவர்கள் அதில் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். இங்கே நல்லா கவனிக்கணும், ஈமான்னா என்ன என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். ஈமான்னா என்ன, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவங்க நம்புவாங்க. சும்ம லம் யர்தாபு, அந்த நம்பிக்கைக்கு பிறகு அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். ஈமான் என்றாலே சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் உறுதியாக, தடுமாற்றம் இல்லாமல் உறுதியாக இந்த 6 அடிப்படைகளையும் குர்ஆன் ஹதீஸில் உள்ளவாறு நம்புவதற்கு பேர் தான் ஈமான். இப்போ இந்த ஈமானை தான் நடைமுறையில் முஸ்லிம்கள் அகீதா என்ற வார்த்தையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டி நமக்கு புரிய வைக்கின்றான். ஈமான் என்றால் அது உறுதியாக நம்புவது, அல்லாஹ் ரசூலை சந்தேகம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் நம்புவது என்பதை ஒரு ஆயத்தின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகின்றார். அது எந்த ஆயத்து என்றால் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 285வது வசனம். அதாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள். அதுக்கு சிறப்பு இருக்கு இல்லையா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள். கடைசி 2 ஆயத்துகள் அது ஒளியை போன்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு, அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆயத்து எப்போ இறங்குது அப்படின்னு சொன்னால், முதல் அந்த ஆயத்துடைய ஆரம்பம் என்னென்னா,
குல் இன் துஃபு மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துபுதூஹு யஅலமுஹுல்லாஹ். உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அதற்காக அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் இப்படின்னு ஒரு ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்தை படித்தோடனே சஹாபாக்களுக்கு ஒரு சங்கடம். ஏன்னா அவங்க என்ன ஒரு குரானில் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய காரியங்களை செய்யுமாறு சொல்கிறான், அதெல்லாம் எங்களால் செய்ய முடியுது. ஆனால் இப்படி ஒரு ஆயத்து குரானில் இறங்கியிருக்கு, அதை செய்வதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? உள்ளங்களில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் அதை மறைத்தாலும் அதற்காக அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான் என்றால், எங்கள் உள்ளங்களில் பல்வேறு விஷயங்கள் வருது, பல தவறான எண்ணங்கள் கூட வருது. அது வெளிப்படுத்தினா குற்றம்னா நாங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்துக்கிறோம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் மறைச்சி வச்சுருந்தாலும் அதையும் விசாரிப்பேன், அதுக்கும் குற்றம் பிடிப்பேன்னா நாங்கள் யாருமே தப்பிக்க முடியாது. இப்போ இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லையே, மனசில் கெட்டதே நினைக்கக்கூடாதா, அதை எங்களால் முடியாது, அப்படி இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே கடும் கோபம் வந்தது. அவங்களுடைய முகம் சிவந்து விட்டது. சஹாபாக்களை கண்டித்தார்கள். துரீதுன அன் தகூலு கமா கான அஹ்லுல் கமா கால அஹ்லுல் கிதாபைனி மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பேசியது போல நீங்கள் பேச நினைக்கின்றீர்களா? அவங்க தான் என்ன சொன்னாங்க? சமிஅனா அஸைனா, அல்லாஹ் சொல்லியிருக்கா, நாங்கள் காதில் வாங்கிட்டோம், ஆனால் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், செயல்படுத்த மாட்டோம், மாறுதான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நெருக்கமாகத்தானே உங்களுடைய இந்த வார்த்தை இருக்கிறது. எங்களுக்கு கேட்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஆனால் அதை எங்களால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுவும் அந்த வேதக்காரர்கள் யூத நஸ்ராக்கள் பேசியது போன்ற ஒரு வார்த்தையாக இருக்கு. இது ஈமான் அல்லவே. சஹாபாக்கள் வந்து ஒரு சந்தேகமாக கேட்டாங்க. அது அந்த இடத்துல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஈமானை பாதிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எது என்பதை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எச்சரிக்கை பண்ணி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாங்க பாருங்கள். சஹாபாக்கள் எல்லோரும் பயந்து, கேள்வி கேட்டவங்களாம் பயந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து விட்டார்கள். நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேள்வி கேட்டிருக்கலாம், விளக்கம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன வார்த்தையை சொல்லிட்டாங்க? இதை எங்களால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒன்று சொன்னோனையுமே சஹாபாக்கள் தங்களுடைய தவறை உணர்றாங்க. இப்போ நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாரும் ஆமன்னான்னு சொல்லுங்கள், சமிஅனா வ அத்தாஅனான்னு சொல்லுங்கள். நாங்கள் கேட்டோம், வ அத்தாஅனா கட்டுப்பட்டு விட்டோம்னு இப்போ எல்லாரும் சொல்லுங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் அந்த கேள்வியை கேட்ட எல்லோரும் சொன்னாங்க, சமிஅனா வ அத்தாஅனா, நாங்கள் செவியிட்டோம், கட்டுப்பட்டோம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நாங்கள் கேட்டு விட்டோம், அல்லாஹ் சொன்னதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கு ஒன்றும் பதில் வரல. அவங்க கேட்டது என்ன? உள்ளத்தில் உள்ளதை மறைச்சாலும் அல்லாஹ் விசாரணை செய்வான்னா இது எங்களுக்கு சக்தி இல்லையே, இது அவங்க மனசில் வந்து சந்தேகம். ஆனால் இந்த கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லலை, சஹாபாக்களும் விளக்கம் கிடைக்கல, அறிஞ்சிக்கிறல. ஆனால் இந்த அணுகுமுறை மட்டும் தப்பு, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் எங்களால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு போய் சொல்லுவது, வெளிப்படுத்துவது இது தவறு. இதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிய வச்சுட்டாங்க, அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசில் எழுந்த அந்த சந்தேகம் இன்னும் நீங்கலை. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சஹாபாக்களுடைய இந்த பண்பை ஈமான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த ஆயத்து இறங்குது, ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை இந்த ரசூலும் சஹாபாக்களும் ஈமான் கொண்டு விட்டார்கள், நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். இப்போ சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? குரானை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது, அது எனக்கு தெளிவானதான் நம்புவேன், இதெல்லாம் எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படியெல்லாம் அவங்க நம்பலை. இது எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லும்போதே அதை கண்டித்து, அது தப்பு, அந்த வார்த்தையை விட்டுருங்க, கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு திருத்தி கொடுத்து அவங்க கட்டுப்பட்டோம், நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த நம்பிக்கையை அவங்க கேட்ட கேள்விக்குரிய பதில் வராத நிலையில் அவங்க நம்பிக்கை கொண்டுட்டாங்களே, கட்டுப்பட்டுட்டாங்களே, இந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஈமான், நம்பிக்கை கொண்டு விட்டார்கள்னு ஈமான்னு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்குறான். அப்போ ஈமான்னா என்ன? என் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை பெருசுபடுத்தி அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு எதிராக நம்ம சிந்திக்கிறதுக்கு பேர் ஈமான் கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதில் நமக்கு 1000 சந்தேகங்கள் வந்தாலும்
அந்த சந்தேகங்களை அப்புறப்படுத்திட்டு நாம் அதை உறுதியாக நம்பணும். அந்த நம்பிக்கையில் நமக்கு எந்த தடுமாற்றம் வந்துடக்கூடாது. ஆனால் சந்தேகங்களை நம்ம கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கையில் தடுமாற்றம் வந்துடக்கூடாது. சஹாபாக்கள் எப்படி உறுதியாக நம்பிட்டாங்க, அந்த மாதிரி விளக்கம் கிடைக்காட்டினாலும் உறுதியாக அவங்க நம்பினாங்க. அதை தான் அல்லாஹ் ஈமான்கிறான். இப்போ இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்க சமயனா அத்தானான்னு சொன்னாங்க, தாங்க சொன்ன வார்த்தை தவறு என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாங்க. அதெல்லாம் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்ட கேள்விக்குரிய விளக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றார். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அவனுடைய சக்திக்குட்பட்டுத்தான் அதற்கு அல்லாஹ் கடமைகளை விதிப்பான். சக்திக்கு மீறி அல்லாஹ் கடமைகளை விதிக்க மாட்டான். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவங்க நம்பிக்கை கொண்ட பிறகு அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்குருவோன்னு அவங்க முழுமையாக சொல்லி உடன்பட்ட பிறகு தான் அவங்க கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், பதில் சொல்கிறான். அல்லாஹ் உள்ளத்தில் உள்ளதுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான், அதை உங்களுக்கு எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டான் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கிறான். அப்போ இதுலேருந்து நாம் என்ன உணர்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி நிறைய ஆயத்துகள் சம்பவங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. ஈமான் என்றால் அந்த 6 அடிப்படைகளை சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்புவது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் என்று நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த 6 அடிப்படைகளை பற்றிய குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட முக்கியமான கட்டாயம் அறிய வேண்டிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், நடத்தி கொண்டு வருவோம். இந்த வகுப்பில் நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக நீங்கள் சேர்ந்திருக்கணும். உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், தோழர்கள், தோழியர்கள் மற்றவர்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் கொண்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம நடத்தின வகுப்பில் இருந்து ஒரு சில கேள்விகளையும் நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் கேட்போம், நாம் கற்றுக்கொள்வோம், அதன்படி செயல்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கல்வி அறிவை அதிகப்படுத்தி நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.